ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர. ஆஞ்சநேயருக்கு கோதுமை மாவில் செய்த இந்த நைவேத்தியத்தை படைத்து வந்தால் உங்களுடைய பல கோடி கடனும் ₹1 கூட மிச்சமில்லாமல் நிச்சயம் தீர்ந்துவிடும். இந்த கடன் பிரச்சனையில் இருந்து விடுபட மனிதன் என்னென்னவோ வழிமுறைகள் கையாள்கிறார். அதில் முக்கியமானது இரவும் பகலும் சம்பாதித்த பணத்தை சேர்த்து அதை கொண்டு கடனை அடைப்பது. அப்படியே ஆனாலும் கூட எல்லோராலும் அந்த கடனை உடனடியாக அடைக்க முடியவில்லை. இதற்கு காரணம், ஒரு புறம் வருமானத்திற்கு மீதியை செலவு செய்தாலும் இன்னொரு புறம் ஒரு சிலரிடமிருந்து வாங்கிய கடன் வளர்ந்து கொண்டே இருக்குமே அன்றி குறையாது. அப்படியே வாங்கிய கடனை அடைக்க முடியாமல் துன்பப்படுபவர்கள் இந்த எளிய பரிகாரத்தை செய்யும் பொழுது ₹1 கூட மிச்சம் இல்லாமல் கடனை அடைக்க முடியும் என்று சொல்லப்படுகிறது. இந்த கடனை அடைக்க நாம் ஆஞ்சநேயரை வழிபட்டு அவருக்கு ஒரு நைவேத்தியத்தை தொடர்ந்து படைப்பதன் மூலம் இந்த கடன் அடைப்பதற்கான வாய்ப்புகள் பெருகும் என்று சொல்லப்படுகிறது. இதை என்ன என்பதை ஆன்மீகம் குறித்த இந்த பதிவில் நாம் தெரிந்து கொள்ளலாம். கடன் அடைய ஆஞ்சநேயர் வழிபாடு. கடன் அடைய செய்யப்படும் இந்த வழிபாட்டை நாம் வீட்டிலும் செய்யலாம் அல்லது ஆலயங்களிலும் செய்யலாம். வீட்டில் இந்த வழிபாடை செய்வதற்கு ஆஞ்சநேயர் படம் இருக்க வேண்டும். அது இல்லாத பட்சத்தில் அது ஆலயத்தில் செய்வது நல்லது. அதே போல இந்த பரிகாரத்தை நீங்கள் எந்த கிழமையில் வேண்டுமானாலும் தொடங்கலாம். தொடங்கிய நாளிலிருந்து தொடர்ந்து கடன் அடையும் வரை செய்ய வேண்டும். இந்த பரிகாரத்திற்கு நமக்கு தேவையானது முக்கிய உணவுப் பொருள் கோதுமை மாவு. இந்த கோதுமை மாவில் கொஞ்சமாக வெல்லத்தை துருவி சேர்த்து சப்பாத்தி மாவு பிசைவது போல பிசைந்து பூரிகளாக சுட வேண்டும். அந்த பூரி நம்முடைய உள்ளங்கையை விட சற்று பெரிதாக இருக்க வேண்டும். இந்த பூரியை நாம் நைவேத்தியமாக ஆஞ்சநேயருக்கு வைத்து படைக்க வேண்டும். வீட்டில் வைத்து வணங்கும் பொழுது வீட்டில் உள்ளவர்களை இதை பிரசாதமாக சாப்பிடலாம். ஆலயத்திற்கு சென்று படைத்து வணங்கும் பொழுது அங்கு வருபவர்களுக்கு யாரேனும் ஒருவருக்காவது இதை தானமாக கொடுப்பது சிறந்தது. இந்த பரிகாரமானது மிக மிக எளிமையான ஒன்றுதான். கோதுமை, தானியம், வெல்லம் இவை இரண்டும் கலந்து செய்யப்படும் இந்த நைவேத்தியத்தை இவருக்கு படைக்கும் பொழுது நம்முடைய எப்பேற்பட்ட கடன் தொல்லை தீர்ந்துவிடும் என்று சொல்லப்படுகிறது. இந்த பரிகாரத்தை நம்பிக்கையுடன் தொடர்ந்து செய்து வரும்பொழுது நீங்கள் எவ்வளவு பெரிய கடன் பிரச்சனையில் இருந்தாலும் ₹1 என்று சொல்லப்படுகிறது. இந்த பரிகாரத்தை செய்வதால் மட்டும் கடன் அடைந்து விடுமா என்றால் நிச்சயம் பரிகாரம் மட்டுமே கடனை அடைத்து விடாது. கடனை அடைக்க மேற்கொள்ளும் முயற்சியோடு உழைப்போடும் இந்த பரிகாரங்களை செய்து கடன் அடைவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதுவும் இதுபோன்று கடன் பிரச்சனைகள் விரைவில் அடைந்து வெளியே வருவதற்கான உதவி செய்யும் என்று நம்பிக்கை உள்ளவர்கள் இந்த பரிகார முறையை செய்து பலனடையலாம். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர.